அடுத்ததாக 4.40 கோடி. தமிழகத்தின் பல்வேறு அரசு பள்ளிகளில் 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள், நூலகங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி கல்வித்துறை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று 20 மாவட்டங்களில் உள்ள 60 அரசு பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள், 4 ஆய்வக கட்டடங்கள் மற்றும் பல்வேறு அடிப்படை வசதிகள் ரூபாய் 96 கோடியே 49 லட்சம் மதிப்பீட்டிலும் கடலூர் மாவட்டத்தில் மஞ்சக்குப்பம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் கெடார் கிராமம் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 2 அரசு மாதிரி பள்ளி கட்டடங்கள் மற்றும் விடுதி கட்டடங்கள் ரூபாய் 113 கோடியே 68 லட்சம் மதிப்பீட்டிலும், மேலும் பொது நூலக இயக்ககத்தின் சார் சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 20 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 68 நூலக கட்டடங்கள் ரூபாய் 17 கோடியே 82 லட்சம் மதிப்பீட்டிலும், அத்துடன் கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் கிளை நூலகம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் கிளை நூலகம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேளூர் முழு நேர கிளை நூலகம் என அமைக்கப்பட்டுள்ள 3 நூலக கட்டடங்கள் ரூபாய் 1 கோடியே 90 லட்சம் மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் 229 கோடியே 89 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டடங்கள், நூலக கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகின்றன. மேலும் மயிலாடுதுறை நகரில் 14,806 பள்ளி கல்வித்துறை சார்பில் 20 மாவட்டங்கள்ல சுமார் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. புதிய வகுப்பறை கட்டடங்கள், நூலகம் உள்ளிட்டவற்றை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்தோம். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல்துறை சார்பில் 22 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவிலும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 16 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவிலும் மற்றும் சிறைகள் மேலும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் 68 லட்சத்து 47,000 ரூபாய் செலவிலும் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களையும் திறந்து வைத்தார். மேலும் 9 புதிய காவல் நிலையங்களையும், புதிதாக உருவாக்கப்பட்ட உத்திரமேரூர், வேளாங்கண்ணி மற்றும் பள்ளிப்பாளையம் ஆகிய 3 புதிய காவல் உட்கோட்டங்களையும் திறந்து காணொலி காட்சி வாயிலாக மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தாதிரிப்பேட்டையில் மகளிர் காவலர் விடுதி, கிருஷ்ணகிரியில் காவலர் பல்பொருள் அங்காடி மற்றும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் காவலர் பாளையம் என மொத்தம் 22 கோடியே 8 லட்சத்தி 89,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கட்டடங்கள், மேலும் 9 புதிய காவல் நிலையங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட 3 புதிய காவல் உட்கோட்டங்களும் திறந்து வைக்கப்படுகின்றன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் சென்னை மாவட்டம் செங்குன்றத்தில் 53 பணியாளர்கள் குடியிருப்புகள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையம் என மொத்தம் 16 கோடியே 96 லட்சத்தி 29,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகின்றன. சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் சிறைவாசிகளை பார்வையிட வரும் பார்வையாளர்களின் வசதிக்காக சென்னை மாவட்டம் புழல் மத்திய சிறை வளாகத்தில் 68 லட்சத்தி 47,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அனைத்து வசதிகளுடன் கூடிய பார்வையாளர்கள் காத்திருப்பு கூடம், உள் போக்குவரத்து துறை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 4 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஓட்டுநர் தேர்வு தளத்துடன் கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் என மொத்தம் ரூபாய் 43.91 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டடங்களை இன்று திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு 1 கோடியே 25 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.